ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய வெரி ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே இந்த ஒரு வருஷ கடுமையான உழைப்பினுடைய ரிசல்ட்டு நாளைக்கு மார்னிங் 10 o'clock உங்களுடைய கையில் கொஸ்டின் பேப்பர் வந்தோடனே ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் 12th பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. ஈஸியாக தான் இருக்கும், புரியுங்களா? இந்த கொஸ்டின் பேப்பர் எதுக்கு அப்படின்னம்னா, ஆல்ரெடி இதில் இருக்கக்கூடியதை மட்டுமே படித்தாலே போதும். அடிஷனலாக 1-2 கேள்வி மட்டும் நான் சொல்கிறேன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க என்னுடைய சேனலில் பின்னால் போய் பார்த்தீங்க அப்படின்னம்னா இதுக்கு முந்தைய வீடியோவே அப்டேட் பண்ணியிருக்கேன். அது மட்டுமே 100% போதுமானது. அதில் அடிஷனலாக என்ன சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னம்னா, அந்த மொழித்திறன் பயிற்சியில் 7 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு எதை படிக்கணும் அப்படிங்கிறது சொல்லாமல் இருந்தேன். அந்த 7 2 மார்க் அதுபோக 6 மார்க் கொஸ்டின் திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் நம்ம நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் எழுத போகும்போது ரொம்ப ஈஸியாக எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்துடலாம், புரியுங்களா? இந்த கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இது மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்கணும் அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருவேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் நம்பர் 22லேருந்து 30 வரைக்கும் தான் அந்த 7 2 மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்குறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இப்பொழுது எனக்கும் புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள். ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தையை அப்பா எங்கே இஸ்தின்னு போனார். வீட்டின் அருகில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை அப்பா எங்கே அழைத்து சென்றார் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இந்த பயிற்சி நம்முடைய புக்கில் மொத்தம் 5 இருக்கும். 5ல் 1 கண்டிப்பாக கேட்பாங்க. அதை தரவு பண்ணிக்கோங்க. அடுத்த 23ஆம் நம்பரில் இருக்கக்கூடியதில் முன் தானே 2 இதில் இருக்குது. அதுபோக கொண்டு விட்டான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி கொடுத்துருப்பாங்க. இந்த பயிற்சி உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 76ல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து பொருள் வேறுபாடு இருந்து தொடரமைக்க அப்படிங்கிறது திண்மை அப்படிங்கிறது இது கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சியும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஒரு தடவை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. 3வது 2 மார்க் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தொடரில் உள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. பனைமட்டையால் கூரை வைத்திருந்தனர்னு கொடுத்துருக்காங்க. வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குட்டியும் யானை கன்றும் கண்டேன்னு கொடுத்துருக்காங்க. பனை மட்டையால்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? பனை ஓலையால் கூரை வேய்ந்திருந்தனர் அப்படின்னு எழுதணும். வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குட்டின்னு கொடுத்துருக்காங்க. சிங்கக்குரலையும் யானை குட்டின்னு கொடுத்துருக்காங்க. யானை கன்றும் கண்டேன்னு மாற்றணும். அதுமாதிரி இந்த அச்சாணி இல்லாத தேர் போல நகமும் சதையும் போல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடரில் அமைத்து எழுதுதல். நீங்கள் எப்படி எழுதினாலும் உங்களுக்கு மார்க், புரியுங்களா? அச்சாணி இல்லாத தேர் போல அப்படிங்கிறது பழமொழி என்ன அப்படின்னம்னா ஆதரவற்ற ஒன்று அப்படிங்கிறது பொருள், அதனுடைய பொருள். அதை தொடரில் அமைச்சு எழுதும்போது என்னுடைய நண்பனின் குடும்பம் அவர்களின் தந்தையை பிரிந்து அச்சாணி இல்லாத தேர் போல தள்ளாடுகிறது அப்படின்னு எழுதுனீங்க அப்படின்னம்னா ஆக்சுவலாக நான் இது வந்து மீனிங் உங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் டக்குனு ஞாபகத்தில் வரனால அந்த தொடர் சொன்னேன். அதுமாரி இதேமாரி தொடர்பு படுத்தி மரபு தொடர் எப்படி எழுதுனீங்கனாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். நகமும் சதையும் போல் அதேமாரி எழுதணும். நானும் என்னுடைய நண்பன் சிவாவும் நகமும் சதையும் போல ஒற்றுமையாக இருந்து வருகிறோம் அப்படின்னு எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வல்லினமை இட்டும் நீக்கியும் எழுதுக. 10% ஒன்று கேட்பாங்க. உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 187. நான் மெட்டீரியல் கொடுத்துருந்தேன்னா அதில் வந்து உங்களுக்கு அந்த வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக எல்லாமே கொடுத்துருக்கேன். நம் வாழ்க்கையின் தரம் நமது கவனத்தின் தரத்தை பொறுத்திருக்கிறது. நம் வாழ்க்கையின் தரம் நமது கவனத்தின் தரத்தை பொறுத்திருக்கிறது. ஒரே ஒரு இடத்துல தான் இப்போ சேர்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு எத்தனை மார்க் அப்படின்னம்னா 2 மார்க், புரியுங்களா? புத்தகம் படிக்கும் பொழுது கூர்ந்த கவனம் அறிவை பெறுவதற்கும் வளர்ப்பதற்குமான அடிப்படை தேவையாகும். அந்த இடத்துல சேர்க்குறோம், புரியுங்களா? நான் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பகுபத உறுப்பிலக்கணம் புணர்ச்சி விதி நான் அந்த மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு அந்த செகண்ட் பிடிஎஃப் ஒரு 4 பேஜ் கொடுத்துருந்தேன் இல்லையா? அதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை மட்டுமே படித்தாலே போதும். 4 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எங்குலை நீர் ஞாலத்து ஈரல் அகற்றும். நான் போட்ட கொஸ்டினில் உரைநடை பகுதியில் இருக்கக்கூடியதுக்கு அந்த 4மே போதும்னு சொன்னேன். இந்த கொஸ்டினில் செயல் பகுதிக்கு நான் கொடுத்துருக்கேன். இதில் இருக்கக்கூடிய 4மே உங்களுக்கு போதுமானது. எங்குலை நீர் ஞாலத்து ஈரல் அகற்றும், அதிசய மலரில் பூச்செடிய வாழ முளைத்ததாக தமிழ்நிதி, அதுமாரி 34 நாட்டியரங்கினுடைய அமைப்பு. இது போக அடிஷனலாக நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னம்னா எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று நாளை பறவைகளும் வரக்கூடும், அந்த ஒன்று படிச்சுக்கோங்க. நெடுநல் வாடை காட்டும் கார்கால செய்திகள், அது நெடுநல் வாடையில் இருக்கக்கூடியது இல்லையா? அந்த போர்ப்பாசறையில் தங்கக்கூடியது. அந்த 4 மார்க் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண வேண்டிய 2 4 மார்க் செயலில் உங்களால் அட்டன் பண்ண முடியும். உரைநடைக்கு நான் அதில் கொடுத்துருந்ததே உங்களுக்கு போதுமானது. அணி இலக்கணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏகதேச உருவகணி, நிரல் நிறை அணி, பொருள் வேற்றுமை அணி, இது 3 படிச்சிருந்தீங்கன்னா இந்த 3லேருந்து தான் நமக்கு 2 கேட்பாங்களா அப்படின்னம்னா சான்ஸ் இருக்குது. ஆனால் நான் கொடுத்துருக்க அந்த 3ல் 1 கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா இந்த நான் கொடுத்த 3ல் 1, அது போக அடிஷனலாக அதுக்கு அல்லது கொஸ்டினில் உங்களுக்கு என்னென்ன கேட்பாங்க அப்படின்னம்னா தொழில் ஓமையணி, எடுத்துக்காட்டு ஓமையணி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி, இந்த 3ல் 1 கேட்பாங்க, புரியுங்களா? நான் சொன்ன 3 படிச்சிருக்கணும். இல்லைன்னா நான் இப்போ அடுத்த ஆப்போசிட்டில் 3 சொன்னேன், அந்த 3 படிச்சிருக்கணும். அடுத்து பாடான் திணை செவியறிவுத்துறை,
அடிஷனலாக நீங்கள் பரிசில் துறை படிச்சிருந்தீங்கனாலும் ஓகே. 42ல் பழமொழி வாழ்க்கை நிகழ்வு உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 103ல் இருக்கக்கூடியது. இந்த கருத்துப்படம் ஒரு வேளை கேட்கலாம். ஆல்ரெடி மேலே இருக்க நயம்பாராட்டல் இதெல்லாம் படிச்சிருந்தோம் அப்படின்னம்னா நமக்கு எது தேவையில்லை அப்படின்னம்னா இந்த 43ஆம் நம்பர் கேள்வி நமக்கு தேவையில்லை, அவாய்ட் பண்ணிடலாம். தமிழாக்கம் பதில் இது கேட்டிருக்கிறாங்க புரியுங்களா. ஆனால் தமிழாக்கம் கண்டிப்பாக இப்போ இருக்கிற கொஸ்டின் பேட்டர்ன் படி கண்டிப்பாக கேட்குறாங்க. 44க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செய் நன்றி அறிதல். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் திருக்குறள் நடுவினா படிக்கலை சார், அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக இந்த வீடியோவில் சொல்கிறேன். இயல் 3ல் இருக்கக்கூடிய ராமனுடனான உறவு புரியுங்களா, அந்த கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய நடுவினா படிச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னம்னா இதில் வெற்றி பெற அப்படிங்கிற சுரதா அவர்களுடைய பாடத்தில் இருக்கக்கூடிய நடுவினா. 3வதாக எச்.ஏ. கிருஷ்ணனார் கிறிஸ்தவ கம்பர் என்பதை நும் பாடப்பகுதி விளை நிலவுக. இந்த 3 நடுவினா திருக்குறளில் 4 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா இப்போ நான் சொன்ன 3 உங்களுக்கு தேவையில்லை. திருக்குறள் நடுவினா கண்டிப்பாக கேட்பாங்க. அதுமாரி 45ல் நெகிழி தவிர்த்து நிறுத்தி வைத்து சங்ககால கல்வெட்டை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு கேட்டிருக்காங்க. இந்த புகழூர் கல்வெட்டு ஆல்ரெடி நீங்கள் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருந்தது. இது போக உரிமை தாகம் கதை சகோதரர் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் நடிகர் திலகம் அந்த ஒரு நெடுவினா படிச்சுக்கோங்க. நடிகர் திலகம் நெடுவினா வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 46 சாலை விபத்துலாம் தமிழ்நாடு கேட்டிருக்காங்க, நடிகர் திலகம் கேட்டிருக்காங்க. இதில் நான் சொன்ன ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக மேலையும் கீழே அட்டன் பண்ணுற மாதிரியே கொடுத்துட்டாங்க. ஆனால் உங்களுக்கு செயல் தனியாக உரைநடை தனியாக துணைப்பாடம் தனியாக தான் கேட்பாங்க. 3 6 மார்க் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மனப்பாட பாடல் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட், ஏற்கனவே நான் வீடியோ போட்டுட்டேன். இதுலையும் பார்த்தீங்கன்னா துன்புலதனின் செயல் என முடியும் குரல் கேட்டிருக்காங்க. நான் சொன்ன 2 தான் கேட்டிருக்காங்க. இந்த வருஷமும் நீங்கள் சொன்னது தான் கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக 10% நீங்கள் நம்பலாம். அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்முடைய சேனலில் தொடர்ச்சி அப்டேட் பண்ணுவோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you.